ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம், அவருடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த நாளிலே நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இங்கே நாம் வாசிக்கிறோம், என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னா என்ன? 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் மெய்யான திராட்சை செடி அப்படின்னா அவரிலே நிலைத்திருக்கிறவன் கனி கொடுக்கிறான் என்று சொல்லி நம்ம 4-5 வசனங்களை வாசிச்சோம். அப்போ இங்கே கனி கொடுக்கணும் அப்படின்னா இயேசுவை திராட்சை செடிக்கு ஒப்பனையாய் சொல்லுகிறார். அப்போ அந்த மெய்யான திராட்சை செடியாகி அந்த இயேசுவிலே நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். இந்த கொடி அதில் நிலைத்திராவிட்டால், அதாவது ஒட்ட வைக்கப்படாது இருக்குமே ஆனால், அதை விட்டு அது பிரிந்து இருக்குமே ஆனால், அந்த செடியில் உள்ள அந்த கொடியில் உள்ள ஒரு நீரோட்டமோ ஒரு வளமையோ ஒரு சத்தோ எதுவுமோ அந்த கொடிக்கு கிடைக்காது. அப்போ அந்த கொடி என்ன செய்யும்? வறண்டு போயிடும். அந்த கொடிக்கு தேவையான போஷாக்கு கிடைக்காது, அது கனி கொடுக்க வாய்ப்பில்லை. அப்ப அந்த செடியோட அது நிலைத்திருக்கும் பொழுதுதான் அந்த கொடி நிச்சயமாய் கனி கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. 2ஆம் வசனத்துல அதான் சொல்லுகிற, எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ. கனி கொடாது இருக்கிற கொடினா என்ன? அப்ப அவரிலே நிலைத்திராத கொடி, அவரிலே நிலைத்திராத கொடியை என்ன செய்வாங்களாம்? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அதாவது அவரிலே நிலைத்திராத கொடியால கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்கலன்னா முடிவு என்ன அப்படின்னா வெளியே எரியுண்டு உலர்ந்து போவான். இன்னைக்கு நம்ம பல வருடங்களா பார்ப்போம், அது கனி கொடுக்கலன்னா என்ன செய்வோம்? அந்த மரத்தை வெட்டி போடுவோம் இல்லையா? அதே போலதான் இயேசுவும் சொல்றாரு, பிரயோஜனம் இல்லாத கொடி, அதனால வெளியில எரியுண்டு அக்கினியிலே எரிந்து போடுவார்கள் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, காலம் கடைசியாகிவிட்டது. நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வருகை மிகவும் சமீபம். அவர் சொல்லுகிறாரு, களைகளை எப்படி அவியாத அக்கினியில போட்டு சுட்டெரிப்பார்களோ அதே போல கனி கொடாது இருக்கிற கொடிக்கும் அக்கினி தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்? கனி கொடுக்கிற கொடியா இருக்கிறோமா அல்லது கனி கொடாது இருக்கிற கொடியா இருக்கிறோமா? கனி கொடுக்க வேண்டுமே, ஆனால் நாம் கட்டாயம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் அப்பதான் கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் காணப்பட முடியும். இந்த 15ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்க 16 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா கனி கொடுக்கிற அனுபவத்தை குறித்து தான் நம்ம அங்கே வாசிக்க முடியும். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் இருக்கும் பொழுதுதான் பிதாவும் மகிமைப்படுகிறார், நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாகவும் மாறுகிறோம். இப்போ பாருங்களேன், ஒரு தாய் தகப்பன் இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க அப்படின்னு நம்ம எதனால சொல்லுவோம் அப்படின்னா, தாய் தகப்பனுடைய குணாதிசயங்களை அவங்க பிரதிபலிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ என்ன செய்யும்? இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அப்பா மாதிரியே செய்யும் போது அவங்க தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, என் பையன் இப்படிதான் செஞ்சான், அதனால இன்னைக்கு என் பேரன் என்ன செய்யறான், இப்படி செய்யறான். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இந்த ஜெனரேஷன்னால வருது. அதே போலதான் நாம இயேசுவை பின்பற்றுகிறதுனால, அவரிலே நிலைத்திருக்கிறதுனால நமக்குள்ள வெளிப்படுகிறதான அந்த கனி
பிதா மகிமைப்படுகிறதா இருக்கும். பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம்? அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறியலாம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நாம் கொடுக்கிற அந்த கனிகளை வைத்துதான் தீர்மானிக்க முடியும். எபேசியர் 5:9 நம்ம இப்படி வாசிக்கிறோம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற நற்குணங்கள், நம்மிடத்துல காணப்படுகிற நீதி, நம்மிடத்துல காணப்படுகிற உண்மையினாலதான் நம்முடைய கனி எப்படிப்பட்டது என்பதை இந்த உலகம் தீர்மானிக்கிறது. அதை பார்த்துதான் பிதாவும் நம்மிடத்துல மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நற்குணம் படைத்தவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், நீதி நிறைந்தவர்களாய் இந்த பூமியில வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஆவின் கனிகளாகிய 9 கனிகளையும் நம்முடைய வாழ்க்கையில சுமந்து வாழ்கிறவர்களாய், அவருக்கு சீஷர்களாய், அவரில் நிலைத்திருக்கிறவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கனியுள்ள வாழ்க்கையினால நிரப்புவார். 16 இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, நீங்கள் போய் கனி கொடுக்கவும் தக்கதாக, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அவர் நம்மளை ஏற்படுத்தினதனோட ஒரு நோக்கமே, நாம் அவரில் நிலைச்சிருந்து ஒன்று கனி கொடுக்கணும், ரெண்டாவது நாம் அவரிடத்தில் நிலைத்திருக்கிறதுனால நாம் கேட்டுக்கொள்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு தருகிறதற்காக தான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். 7 இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எத்தனை ஒரு பெரிதான ஒரு பாக்கியம் பாருங்கள். நாம் அவரிலே நிலைத்திருக்கும் போது, ஒரு கனி கொடுக்கிற அனுபவம் நமக்குள்ள காணப்படும் போது, நாம் விண்ணப்பிக்கிற, நாம் கேட்டுக்கொள்கிற, நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, மெய்யான திராட்சை செடியாகி அந்த இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை அவர் கனியுள்ளதாய் மாற்றுவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கனிகளினாலே நாங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறியும் அப்பா. ஆனா நாங்க கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்குன்னு வாசிக்கிறோமே. இந்த பூமியில ஆவியின் கனிகளை பிரதிபலிக்கிறவர்களாய், திராட்சை செடியாகிய உம்மிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நம்முடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.